அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மெரிடியன் பெரிகார்டியம் என்று சொல்லக்கூடிய இருதய உறை. நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய, இதயத்துக்கு மேலே மூடி பாதுகாக்கக்கூடிய கவர் உறை, அந்த பெரிகார்டியம் என்ற இருதய உறை தனக்கு தேவையான உயிர் சக்தியை எங்கே கிரகிக்கிறது அப்படிங்கிற மெரிடியன் லைன் பார்ப்போம். இந்த பெரிகார்டியம் சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறது நம்மளுடைய மார்பு காம்புன்னு சொல்லக்கூடிய நிப்பிள்ல இருந்து ஒன்சுன் வெளிப்புறமாக பக்கவாட்டில் இந்த பெரிகார்டியம் மெரிடியன் தொடங்கி P1 பெரிகார்டியம் 1 தொடங்கி அப்படியே செஸ்டில் இருந்து மேற்கை வழியாக அப்படியே மீடியல் சைடில் வரும்போது பெரிகார்டியம் 2 வந்து அதுக்கடுத்து பெரிகார்டியம் 3, முழங்கை மடிப்பு ரேகையில் பெரிகார்டியம் 3, அதற்கடுத்து பெரிகார்டியம் 4, 5, 6, 7 P7, அதற்கடுத்து P8 பெரிகார்டியம் 8 அண்ட் P9 அப்படின்னு நடுவிரல், நம்மளுடைய கையில் நடுவிரல் என்று சொல்லக்கூடிய இந்த மிடில் ஃபிங்கரினுடைய டிப்பில் நுனி பகுதியில் வந்து முடியுது பெரிகார்டியம் சக்தி ஓட்டப்பாதையினுடைய 9வது புள்ளி. இந்த மெரிடியனில் மொத்தம் 9 புள்ளிகள் தான் இருக்குது. அப்போ இந்த பெரிகார்டியம் சக்தி ஓட்டப்பாதை பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்டினுடைய மார்பினுடைய பக்கவாட்டு ஓரத்தில் குத்தல் வலி, சார் இந்த சைடில் சுருக்கு சுக்குன்னு குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்பினுடைய பக்கவாட்டு பகுதியில் குத்தல் வலி ஏற்படுவது அல்லது வீக்கம் ஏற்படுவது, ப்ளஸ் அதே பெயின் என்னாகும் அப்படின்னா இந்த ஷோல்டரில் பரவும், இந்த தோள்பட்டையில். அப்போ இந்த நெஞ்சில் இருந்து இந்த தோள்பட்டைக்கு ஒரு கடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நெஞ்சில் ஒரு வலி ஏற்பட்டு அது தோள்பட்டையில் கடுக்குது, இப்படி கையை உதறணும், இந்த தோள்பட்டையில் கடுக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த பெரிகார்டியம் சேனல், பெரிகார்டியம் சேனல் தெரியும். பெரிகார்டியம் என்ற இருதய உறை என்பது அக்குபஞ்சர் முறைப்படி மனசோட மூளையோடு தொடர்புடையது. அப்போ நம்ம மூளை அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதிகமாக சிந்திச்சு யோசிச்சு மூளை அதிகம் உஷ்ணம் அடைந்தால் இருதய உறை வறண்டு போகும், மனசு சோர்வு ஏற்படும். அந்த மனசு சோர்வு ஏற்படும் போது அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அதோட ஹீட் வித் கேஸ் வந்து செஸ்டில் ஒரு பெயின் அல்லது ஸ்வெல்லிங்கை ஏற்படுத்தி தோள்பட்டை கடுப்பு வலி. அதில் மேக்ஸிமம் நம்ம லெஃப்ட் சைடு ஷோல்டர் பெயின் வந்தாலே இன்றைக்கி ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பயப்படுறோம். லெஃப்ட் ஆர் ரைட், போத் சைடு, ஒவ்வொரு ஆர்கானுக்கும் மெரிடியன் போத் சைடு, ரெண்டு பக்கமுமே அந்த மெரிடியன் வருது. அப்போ பெரிகார்டியம் மெரிடியன் ரைட்டில் தான் வருதுன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்காதீங்க, லெஃப்ட்லேயும் இருக்குது. இந்த பக்கம் வசதியாக இருக்குன்னு காட்டுறேன். P1 அண்ட் P2 இந்த பெரிகார்டியம் சேனலுடைய 2வது புள்ளி வரும்போது தோள்பட்டை வலிகளை ஏற்படுத்தும் அல்லது மேற்கை வலிகளை ஏற்படுத்தும். இது மீடியல் சைடில் வரும்போது முழங்கை மடிப்பு ரேகையினுடைய மத்தியில், இந்த முழங்கை இப்படி மடக்கும்போது எல்போ கிரீஸ் எல் ஷேப்பில் அப்படி மடக்கும்போது மிடில் ஒரு டெண்டான் டச் ஆகும். அதோட வெளிப்புறம் லங் 5ன்னு லங் மெரிடியன் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது பெரிகார்டியம் இந்த பக்கம் இருக்கிறது, அதாவது மீடியல் சைடு உள்புறமாக இருக்கிறது P3 என்ற பெரிகார்டியம் சேனலுடைய 3வது புள்ளி. அதற்கடுத்து அதிலிருந்து 5 கீழே இருக்கக்கூடியது P5, 3க்கு அடுத்து 4 அண்ட் 5. 5ங்கிறது 2 சுன் கீழே, அதுலேருந்து 1 சுன் கீழே P6 என்ற ஒரு புள்ளி. இங்கேருந்து 2 சுன் மேலே 2.5 விரல் அப்படிங்கிற மேலே இருக்கக்கூடியது P6. அடுத்து P7 பெரிகார்டியம் 7, அடுத்து P8 அண்ட் P9. இந்த சக்தி ஓட்ட பாதையினுடைய பாதிப்பு இருதய உறை சார்ந்த, இதயம் சார்ந்த நெஞ்சுவலி, நெஞ்சு பாரம், படபடப்பு, மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளுக்கும், முக்கியமாக மனநல பாதிப்புகளுக்கும் இந்த பெரிகார்டியம் சேனலுடைய 6வது புள்ளி P6 என்பது செஸ்ட் கேவிட்டியினுடைய டிஸ்டல் பாயிண்ட் அப்படின்னு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த P8 அப்படிங்கிற புள்ளி மிக மிக அற்புதமானது. உள்ளங்கை வேர்வை, உள்ளங்கையில் அதிகமாக வேர்வை ஏற்படுவது, உள்ளங்கை அரிப்பு ஏற்படுவது, வறட்சி ஏற்படுவது, வலி ஏற்படுவதற்கும் இந்த P8 என்ற ஒரு புள்ளி ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு வேலையை இந்த புள்ளி செய்யும். என்ன தெரியுங்களா? வலிப்பு நோயாளிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி. யாருக்காவது காக்கா வலிப்பு வந்து வெட்டும்போது கையில் ஒரு இரும்பு ராடு ஏதாவது அல்லது சாவி ஏதாவது ஒரு உலோகம், ஒரு மெட்டல், ஒரு உலோகத்தை கையில் கொடுத்தோம்னா அதை கையில் வச்சுக்கிட்டு இப்படி வெட்டும்போது அக்குப்ரெஷர் செல்ஃபாக ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த புள்ளி P8 பெரிகார்டியம் மெரிடியன் தூண்டப்படுது. அப்போ பெரிகார்டியம் மெரிடியன் தூண்டப்பட்டால் அது இதய உறையினுடைய இயக்கம் சீராகும் போது இதயம் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராகும். அப்போ மூளையினுள்ளில் ஏற்படுற தடுமாற்றத்தினால் வரக்கூடிய அந்த வலிப்பு நோய் என்பது கட்டுப்படும், உடனடியாக குறையும். அப்படிப்பட்ட வலிப்பு நோய்களுக்கு மிக அற்புதமான ஒரு புள்ளி இந்த P8 என்ற ஒரு புள்ளி. அதுக்கடுத்து இந்த நடுவரல் நுனியில் இருக்குது பெரிகார்டியம். யாருக்கெல்லாம் சில பேர் கையை இப்படி மடக்கிட்டு இப்படி விரிக்கும் போது பார்த்தோம்னா எல்லா விரலும் வரும், நடுவரல் வராது. இவங்களாம் பிடிச்சி இப்படி இழுத்து விடணும். அடுத்து மடக்க இருந்தால் மடக்க வச்சணும். விரிக்கும் போது எல்லாம் வரும், அது விரியாது. இந்த விரலை மட்டும் தனியாக இவங்களா இழுத்து விடணும். ஏதாவது ஒரு பொருளை இறுக்கி பிடிச்சிட்டு மீண்டும் எடுக்கும்போது எல்லாம் வந்துடும், அந்த விரல் வராது. இந்த பர்டிகுலராக இந்த நடுவரல் வரல அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம், அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு சிரமம் இருக்குது. அதோட பாதிப்பு மூளையில் உஷ்ணம் ஏற்பட்டு அந்த பெரிகார்டியம் மெரிடியனில் அதனுடைய வீக்னஸை ரிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மட்டுமே பல லட்சம் செலவு பண்ணி
இந்த டெண்டானில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணி விட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு செஞ்சு கடைசி வரையும் சரியாகாமல் இந்த விரலே சூம்பி போகிற அளவுக்கு போன பேஷண்ட்லாம் இருக்காங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இது மெரிடியனுடைய சக்தி ஓட்ட பாதையினுடைய சக்தி குறைபாடு, அதாவது ஸ்டேக்னேஷன் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஒரு சக்தி ஓட்ட பாதையில் ஒரு தடை ஏற்படும் போது, தேக்கம் ஏற்படும் போது அல்லது பலகீனம் ஏற்படும் போது அந்த பகுதியில் நோயை பிரதிபலிக்கும் அல்லது அந்த மெரிடியனுக்கு தொடர்புடைய உறுப்புகளில் நோயை பிரதிபலிக்கும். இவ்வளவு எளிமையான ஒரு மெரிடியன் டயக்னோசிஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த நோயை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த உறுப்பு சார்ந்தது என்பதை ₹1 செலவு இல்லாமல் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அதுதான் அக்குபஞ்சர் மெரிடியன் டயக்னோசிஸ். அடுத்த உறுப்பினுடைய சக்தி ஓட்ட பாதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.